தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்திங்கன்னா பாராட்டி அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கார். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு சில வேலைகள் இங்கே ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மக்களுக்கு எல்லா வகையிலும், அதாவது மதவெறியை தூண்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத மாதிரியான கலவரங்களை உண்டாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறது தான் அந்த ஆர்எஸ்எஸோட பேரணி. அந்த பேரணிக்கு இதுவரைக்கும் எப்போவுமே, அதாவது நம்மளுடைய வரலாற்றில் அதிகமாக ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும் அந்த காலகட்டம் வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த அனுமதிங்கிறது கொடுக்காம தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக பார்த்திங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அதற்கு அனுமதி கொடுத்துருந்தார். இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதுன்னு பல பேரும் பதிவிட்டிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இது சம்மந்தமாக பேசி பார்த்துருக்கார் போல். எந்த விஷயமும் எடுபடலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு சரி நம்மளே களத்தில் இறங்குறதா சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவர் நேரடியாக பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை போய் நாடினார். அப்போ கூட அந்த கூட்டணி இதுக்கு எதுவுமே அவங்க பதில் சொல்லலை. அதன் பிறகு இதுக்கு எல்லாரும் எனக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அன்பு தம்பி சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரும் வரணும் அப்படின்ட்டு அவர் ஒரு கோரிக்கையை வச்சார். ஆனால் அண்ணன் சொன்ன உடனே நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் கண்டிப்பாக அதுக்கு வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பேரணியை ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனதில் மதவெறியை தூண்டி தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற திட்டமிட்டிருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ள தமிழ்நாடு அரசின் முடிவை வரவேற்கிறேன். சரியான நேரத்தில் மிக சரியாக முடிவெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். இதே நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று ஆர்எஸ்எஸ் பேரணிக்கான தடையை நீதிமன்றத்திலும் உறுதி செய்ய வலிமையான சட்ட போராட்டம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இம்முடிவுக்கு ஆதரவாக தமிழக அரசுக்கு துணை நிற்போம் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும் உண்மையான சங்கி இல்லை அப்படின்னா நான் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் கடைசியாக குறிப்பிட்டிருக்க அந்த வரி. ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க சங்கியாக மாறிக்கிட்டு அதுக்கப்புறம் பாஜக இங்கே காலூன்றாமல் நாங்கள் தான் தடுக்க முடியும், பாஜகவோட சங்கித்தனமான வேலைகளை சீமான் தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றுக்கூச்சல் போட்டு மக்களை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளாக தான் இந்த அறிக்கையை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த அறிக்கையில் நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போது இதற்கான ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்திங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அதுக்காக எக்கச்சக்க பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பதட்டம் உருவாகும் நிலையில் மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசும் காவல்துறையும் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரியே இதே நிலைப்பாட்டில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இந்த மாதிரியான விடயங்களுக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக தமிழக மக்களோட அந்த ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் எப்போதும் துணை இருப்பாங்க இந்த விடயங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம்.